இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல குபேரபுரம்ன்ற தங்கம் இருக்கிற கிராமத்துக்கு பிரதாப் வராருங்க. வந்த முதல் நாளே புற்றுக்காடா இருக்கிற கிராமத்துல உள்ள ஒரு மரத்தை நேசிக்கிற கௌரி கிட்ட சண்டை போடுறாருங்க. அதே நேரத்துல பழைய தங்க சுரங்கம் மூடி இருக்கிறதுனால புதிய தங்க சுரங்கத்தை வச்சு நைஜீரியா தொழிலதிபரோட ஒப்பந்தம் போடுறாங்க ரேணு. ஆனா அவரோ இன்னொரு பார்ட்னர் இல்ல அவங்களோட வாரிசு வந்தாதான் ஒப்பந்தம் செஞ்சுக்குவேன்னு சொல்லிடுறாரு. அதே நேரத்துல தங்க சுரங்கத்துல தான் அப்பாவுக்கு பங்கு இருக்கிறத சொல்றதுக்காக தான் பிரதாப் அங்க வந்திருக்காரு. ஆனா இப்ப சுரங்கத்துல தங்கம் இல்லன்ற உண்மையை போட்டு உடைச்சிடறாங்க. இதுக்கப்புறம் கௌரி நேசிக்கிற மரம் இருக்கிற இடத்துலதான் தங்கம் இருக்குதுன்னு அந்த மரத்தையே அடியோட வெட்டி சாய்ச்சிடுறாங்க. இதுல கோவமாகிற கௌரியோ மலை குண்டு கிட்ட இருக்கிற கடவுள் கிட்ட முறையிடும் போது அங்க இருக்கிற கொகுக்குள்ள தவறி விழுந்துடுறாங்க. அங்க கௌரியோ அவங்க கிராம மக்களை சபிக்கிற வகையில ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. கௌரி நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் கிராம மக்கள் பேசினாலே பாடல தாங்க கேக்குது. அதாவது அவங்க எதை பேசினாலும் ராகத்தோட பாட்டாலதான் அவங்களால சொல்ல முடியுதுங்க. இதனால அதிர்ச்சி அடைகிற கிராம மக்களோ இது எப்படி நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சிங்கீதம்ன்ற தெலுங்கு படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நன்றி, வணக்கம்.